வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ வீக் நம்பர் 1ல் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தது. ஸோ வீடியோஸ் பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புமே லேர்னிங் தான். நம்ம பார்ட் வீடியோஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் அப்படின்னு கிடையாது. டெஸ்ட் மூலயமாவும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இந்த ஒரு டைம்ங்கிறது ப்ராக்டிஸ் செஷன். நம்ம நீங்கள் அதில் எரர் இருந்தாலும் அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு லேர்னிங் தான். ஸோ அதனால் எரர் இருந்துச்சு அப்படின்னா, மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நெகட்டிவாக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம எந்த கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களால் தெளிவாக அப்சர்வ் பண்ண முடியும். ஓ, இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம், இதை இப்படி தான் சரி பண்ணியிருக்கணும், இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாருமே டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாடல் புதுசாக தோணுதோ, நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்களோ ப்ராப்பராக நோட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது மற்றவங்களோட கம்பேர் பண்ண வேண்டிய நேரம் கிடையாது. உங்களோட நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாய்ப்பாடு தெரியலையா, வாய்ப்பாடு கூட எடுத்து வச்சு பாருங்கள். அதுதான் லேர்னிங். ஓகேவா? ரைட். இப்போது இங்கே நம்ம 2வது வாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதில் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக் சம்ஸு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் புக் சம்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ அதில் உள்ள சம்ஸ் தான் இங்கே என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கேயும் ட்ரிக்கு மூலயமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை நான் ஒன் பை ஒன்னாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் ஃபார்முலாஸும் ஒரு சில டிஃபிகல்ட்டான சம்ஸுக்கு நம்ம ஃபார்முலாஸ் வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஷார்ட்கட்டுங்கிறது அது மோஸ்ட்லி 99% நம்ம ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். அடுத்த 2வது விஷயம், ஃபார்முலாஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத நேரங்களில் ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இயந்திரத்தோட மதிப்பு என்ன, 3 வருடங்களுக்கு தேய்மான மதிப்பு என்ன, வளர்ச்சிக்கான சதவீதம் ஆர் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஓல்டு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஃபார்முலாஸையும் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஃபார்முலாஸை உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுங்கிறது ரொம்பவே கிளியராக நான் சொல்லிடுவேன். எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் புக்கில் உள்ள அதே ஆர்டர் படி நான் உங்களுக்கு, அதாவது நம்மளோட கடற்கணித புக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கொடுத்துருக்கோம், கூட்டு வட்டி காணுதல் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் அந்த ஃபஸ்ட் ஆர்டர் படியே உங்களுக்கு கிளாஸஸ் நான் கொடுக்குறேன். அதில் உள்ள சம்ஸு ஸ்கூல் புக் சம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன் வித் ஷார்ட்கட்டோட. உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், கூட்டு வட்டி காணுதல், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போது இதில் நான் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்தது பேசிக் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கான முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுதான். இப்போ ஏன் இதை கூட்டு வட்டின்னு தனியாக சொல்லணும், அடுத்து தனி வட்டிங்கிறத ஏன் சொல்லணும், இதை ஏன் பிரித்து நம்ம பார்க்கணும், அப்போ அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் கேள்வி உங்களுக்குள்ள, ஏன் இந்த மாதிரி கூட்டு வட்டின்னு சொல்லணும், எல்லாமே வட்டி கணக்கு தானே, அப்போது ஒரே மாதிரியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமே அப்படிங்கிறத உங்களோட மொதல் டவுட்டாக இருக்கும். ஸோ அப்போது அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இதுக்கப்புறம் நீங்கள் போக நீங்கள் எல்லா ஷார்ட்கட்லேயும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷமோ காலமோ மாறினாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், PNR/100 அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி என்ன, 3 வருஷத்துக்கான வட்டி என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கு வட்டி என்ன, 3 வருஷத்துக்கு வட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்ப்போம். அதே போல் மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் கொடுத்துமே இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்ட என்ன மதிப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் என்ன மதிப்பு அப்படின்னு கேட்பாங்க. இந்த 5 கேட்டகரியில் தான் உங்களுக்கு கூட்டு வட்டியில் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போது இங்கே நான் இந்த மெத்தட்ஸ்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலாங்கிறத நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான சம்ஸ்க்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க.
மற்ற சம்க்கு ஃபார்முலாஸ்ங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் தனி வட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம டைரெக்டாக வட்டியை கண்டுபிடிக்கலாம். என்ன? PNR டிவைடட் பை 100 இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கிடையாது. டைரெக்டாக மொத்த தொகை, ஓகேவா, அமௌண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. என்ன அப்படின்னா P × 1 + R / 100 ஹோல் பவர் n. இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே என்ன மொத்த அமௌண்ட் வேல்யூக்கான ஃபார்முலா தான் இருக்குது. P அப்படின்னா பிரின்சிபல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அசல் வேல்யூன்னு தெரியும். R அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். N அப்படிங்கிறது காலம், ஓகேவா, டைம். இது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். இது வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? இந்த மொத்த தொகை தான் கிடைக்கும். இதுலேருந்து வட்டி என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க. கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இதுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி கிடைச்ச ஆன்சரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சது மொத்த தொகை தான். அப்போது இந்த மொத்த தொகையிலிருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ண பின்னாடி தான் நம்மளுக்கான வட்டி கிடைக்கும். இதுதான் பேசிக்கான ஃபார்முலாவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ அப்போது ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இது ஃபார்முலாஸ் இன்னும் அடுத்தடுத்தது வந்து கலப்பு பின்னத்துக்கான ஃபார்முலா இருக்குது. அதே போல் அரையாண்டுக்கான ஃபார்முலா இருக்குது, காலாண்டுக்கான ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன்னா, ஏன் வந்து கூட்டு வட்டின்னு சொல்லணும், ஏன் தனி வட்டின்னு சொல்லணும், இதுக்கு என்ன மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா அப்படிங்கிற அசல் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் இருந்ததுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வட்டி அமௌண்ட்டுங்கிற மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போது ஒரு வருஷத்துக்கு அதுக்கான வட்டி ஒரு 10% வட்டி அப்படின்னா 100 ரூபாங்கிறது இப்போ 1000ல் 10% என்ன 100 ரூபா தானே? ஓகேவா? 100 ரூபா அப்படிங்கிறது மொதல் வருஷம் ஆட் ஆகும். ரெண்டாவது வருஷம்னா அடுத்த ஒரு 100 ரூபா ஆட் ஆகும். அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு அந்த 1000 ரூபா அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? மூணாவது வருஷம் பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா. இப்படி தான் அந்த வட்டி அமௌண்ட் மட்டும்தான் ஆட் ஆகிட்டே இருக்குமே தவிர அசலில் எந்த மாற்றமும் இருக்காது. அது 10 வருஷம் கழிச்சு 1000 ரூபா அப்படின்னாலும் அதே 1000 ரூபா தான். ஓகேவா? இது கூட்டு வட்டி, தனி வட்டி. புரிஞ்சா? தனி வட்டிங்கிறது என்னன்ட்டு இந்த பேஸில் தான் நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது கூட்டு வட்டி அப்படிங்கிறபோது மொதல் வருஷம் 1000 ரூபா இருந்த அசல் அமௌண்ட்டு இதே 10% வட்டி விதத்துக்கு ஒரு மொதல் வருஷம் 100 ரூபா ஆடாக இருக்கும். இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன அப்படின்னா, இந்த அசல் 1000 ரூபாயும் இந்த வட்டி 100 சேர்ந்தது 1100 ரூபா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வருஷத்துக்கான அசலாக மாறும். அப்போது இதில் தான் நம்ம 10% பார்ப்போம். இதில் 10% பார்க்கும்போது 1100ல் 10% என்ன? 110. அப்போ மொதல் வருஷம் வட்டி 100 ரூபா இருந்தது, ரெண்டாவது வருஷம் 110 ரூபாயா மாறிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆகுது? வட்டி வந்து அடுத்தடுத்த அசலுக்கு வந்துட்டு ஆட் ஆயிடுது. அப்போ மூணாவது வருஷம் அப்படிங்கிற போது பாருங்கள், இந்த 1100ஓட 110 ஆட் ஆகும். 110 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 1210ங்கிறது தான் மூணாவது வருஷத்துக்கான அசல் அமௌண்ட்டு. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 10% 121 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நம்ம அதுக்கான வட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது கூட்டு வட்டி அப்படிங்கிற போது கூடிக்கிட்டே போதா, வட்டிங்கிறது அடுத்தடுத்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அப்படியே ஆட் ஆகிட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டே கூட்டிகிட்டே போகும். இதுதான் கூட்டு வட்டி. புரிஞ்சுங்களா? கிளியராக தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் தெரியணும். ஏன்னா இந்த மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போது தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படிங்கிற பேசிக் தெரிஞ்சாச்சு. இப்போ ஃபார்முலா அப்படிங்கிறதும் என்ன வரும்? டைரெக்டாக கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா கிடையாது, மொத்த தொகைக்கான ஃபார்முலா இருந்து அதை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் என்ன இருக்கும்? அந்த மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போது இது முக்கியமான ஒரு ஃபார்முலா தான், ரொம்ப பேசிக்கானதான். இப்போ கலப்பு பின்னங்கள்ல அது என்ன கலப்பு பின்னம்? இயர் வந்துட்டு ஒரு 2.5 வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. ஓகேவா? இதில் முழுசாக இருக்கிறது இப்போ இந்த ஃபார்மேட்டை எப்படி எழுதலாம்னா A/B/Cன்னு எழுதலாம். ஓகேவா? கலப்பு பின்னத்தில் இருக்க அந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கிறத A/B/C நோட் பண்ணலாம். இப்போ ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா A = P of 1 + R/100 ஹோல் பவர் nங்கிறது போல அந்த முழு வேல்யூவாக இருக்கிறது. இந்த இடத்துல ஏன்னு இருக்குமா, இப்போ 2ன்னு இருக்குமா, அந்த வேல்யூ தான் இங்கே நோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பின்ன வேல்யூ இருக்கா, பின்ன வேல்யூக்கு இதே வேல்யூவில் 1 + B/C × R/100 இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, நான் தனியாக நோட் பண்ணுறேன். A =
பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் ஏன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 1 + v/c × r / 100 இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதிர்பாராத நேரங்களில் ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா, ரைட். இப்போது அடுத்து இது கலப்பு பின்னத்துக்கான ஃபார்முலா. இதெல்லாம் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க. ஓகே, ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இங்கேயும் அந்த மொத்த தொகை தான் கண்டுபிடிப்போம். என்ன மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ஃபார்முலாவிலேருந்து பி ஆஃப் 1 + ஆர் நம்ம நோட் பண்ணோமா. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா r/2 அப்படின்னு மாறும். ஓகே, /100. n வேல்யூ வந்துட்டு இங்கே நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஆர் வேல்யூ என்ன பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். n வேல்யூ என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் மாடிஃபை பண்ண வேண்டியது. புரிஞ்சுங்களா? இது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு இருக்கா, ரொம்ப சிம்பிளானது தானே. இப்போ அரையாண்டுங்கிற போது ஆறு வேலையை 2ஆல் டிவைட் பண்ணோம். காலாண்டுங்கிற போது ஆறு வேலையை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே போல் காலம் என்னவா மாறும், 4 × n அப்படின்னு மாறும். ஓகே, 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், n வேலையை 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபார்முலா என்னவா மாறும், இந்த /2 அப்படிங்கிறப்பல /4 மாறும் ஆர் வேல்யூ. n வேல்யூ × 2ங்கிறப்பல × 4 அப்படிங்கிற மாதிரி 4nங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் காலாண்டுக்கான ஃபார்முலா. ஓகே, இது ரொம்ப பேசிக்கானது. அதுக்கப்புறம் இந்த வட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு நம்ம அடுத்தது பார்க்கும்போது அந்த சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது 1 by 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அந்த பேசிக் என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே எந்த கொஸ்டின் கேட்டாலும் இனி அதை நீங்கள் அடுத்தடுத்தது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ ஷார்ட்கட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலுமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஷார்ட்கட்டில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா டைரெக்டாக கூட்டு வட்டியே என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் இப்போ ஃபார்முலாலாம் என்ன இருக்குன்னு சொன்னேன், மொத்த அமௌண்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது மூலமா டைரெக்டாக கூட்டு வட்டியே என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்பில் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரைட். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 4 வருஷம் இதோடய முடிஞ்சிருக்கு. இதில் 5 வருஷம் 6 வருஷம் எத்தனை வருஷம் கேட்டாலும் அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஷார்ட்கட் 2 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 1 இந்த நம்பர் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, 2 வருஷம் அப்படின்னு சொன்னால் 2 1 அப்படிங்கிற நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. 3 வருஷம் அப்படின்னு சொன்னால் மொதல் நம்பர் 3 தானே, 3 வருஷம் அப்படின்னா 3 3 1 இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 4 வருஷம் கேட்டால் 4 6 4 1 இந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி இதுதான். ஓகேவா, ஸோ 2 வருஷம் கேட்டால் 2 1 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் எப்படி நோட் பண்ணீங்கன்னா 2 1ன்னு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அதே போல் 3 வருஷம் கேட்டால் 3 3 1ன்னு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுவீங்க. 4 வருஷம் கேட்டால் 4 6 4 1 இந்த மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த நம்பர் நீங்கள் மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு சில வீடியோஸை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா கூட்டு வட்டி அப்படிங்கிறது தனி கான்செப்ட் கிடையாது. இதோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ். நீங்கள் பர்சன்டேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டாபிக் உங்களுக்கு ஈஸியாக மாறும். எந்த அந்த 4 டாபிக்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 டாபிக்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக மாறும். ஏன்னா இதெல்லாம் பர்சன்டேஜுங்கிறது தான். ஓகே, பர்சன்டேஜ் 4% வட்டி வீதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது பர்சன்டேஜ் தானே. 10% ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் அப்படின்னா அது பர்சன்டேஜ் தானே. அப்போது அழகாக உங்களால் அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது மூலமா நிறையா ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் அந்த பர்சன்டேஜை வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஓகேவா, இப்போது இந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத இனி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக 1 by 1 பாருங்கள். ஒரே ஷார்ட்கட் உங்களுக்கு இந்த 5 விதமான சம்ஸ்க்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்.
இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது எந்த ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்டில் இருக்க சம் தான். இதில் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், இது என்ன கான்செப்ட், ஏன்னா நம்ம தனி வட்டி நம்ம பார்த்துட்டோம். கொஸ்டினில் இது தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு பார்க்க வேண்டியது ஒர்க்கு கூட்டு வட்டி கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, இது ஆண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையா, அல்லது காலாண்டுக்கு ஒரு முறையா, இந்த வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, காம்பவுண்டட் ஆனுவலி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த 2 வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா கூட்டு வட்டி தனி வட்டி அப்படின்னா அது தனி மெத்தடில் PNR/100 யூஸ் பண்ணுவோம். கூட்டு வட்டிங்கிற போது அது ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கு டேட்டாவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 3200ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டு இருக்கா? ஸோ 3200ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் இந்த மாதிரி நோட் பண்ணிடுறேன். எவ்வளோ சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 2.5%. ஓகேவா? அடுத்தது எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா எந்தவித கன்ஃபியூஷனுமே இருக்காது. தெளிவாக கொஸ்டினை பார்த்த உடனே என்னென்ன டேட்டாவை எங்களுக்குள்ள நோட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது 2 வருஷம் சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த நம்பரை மைண்டில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்? 2, 1. ஓகே, வெர்டிகலாக எழுதணும் நான் சொல்லியிருந்தேன்னா 2, 1 அப்படிங்கிறத நீங்கள் அழகாக எழுதிடலாம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் எப்படி இதற்கான ஆன்சரை சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, 99% இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியுங்கிறத நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3200ல் 2.5% என்னன்னு பார்க்க போறேன். ஏன்னா அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு 2.5% சொல்லிட்டாங்க. அப்போ என்ன, இந்த 3200ல் 2.5% கண்டுபிடிக்கணும். நான் பர்சன்டேஜுக்கு நான் ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இப்போ நம்பர் இருக்குது, எந்த நம்பர் இருக்குது? 3200. ஓகேவா? இந்த 3200ல் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் 10%. ஓகே, 320 தான் 10%. ஓகே சார், இங்கே 2.5ன்னு கேட்டதுக்கும் நீங்கள் 10% கண்டுபிடிக்க என்ன சம்மந்தம்? எல்லா நம்பர்லையுமே 10% ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? 10% நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போது 10%ல் பாதி 5%. அப்போ 320ல் பாதி என்ன? 160. ஓகேவா? 160 அப்படிங்கிறது இதில் பாதி. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த 5%ல் பாதி தானே 2.5%. அப்போது 160ல் பாதி என்ன? 80. அந்த 80ங்கிறது தான் 2.5%. மனக்கணக்காக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது 80 அப்படிங்கிறது தான் இதற்கான அந்த 2.5%. கொடுத்துருக்க ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்? 2.5% கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இருந்து உங்களால் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத அழகாக கெஸ் பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், 80 × 2 என்ன? 160 தானே? அப்போ கண்டிப்பாக வட்டி அமௌண்ட்டுங்கிறது 160க்கு மேலே தான் இருக்கும். ஓகேவா? அப்போது 152 வராது, 142 வராது, சான்ஸே இல்லை அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். சார், இந்த இவ்வளோ ஸ்டெப்பு நாங்கள் பண்ணியிருக்கோமே சார், அதுக்கப்புறம் தான் 160 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த இதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங் இதில் 99% இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போது 170 அப்படிங்கிறதே ரொம்ப மேலே அதிகமாக போகுது. ஒன்லி 162 மட்டும்தான் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. இதுதான் இதற்கான ஆன்சராக வரும். ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போது 2.5% ஃபஸ்ட்டு எதுலேருந்து கண்டுபிடிச்சேன்? அவங்க கொடுத்துருந்த 3200லேருந்து 2.5% கண்டுபிடிச்சேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 80ல் இருந்து தான் 2.5% கண்டுபிடிக்கணும். 80லேருந்து 2.5% என்ன? இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேருந்து அழகாக உங்களால் 80லேருந்து 2.5% கண்டுபிடிச்ச முடியுமா? 80லேருந்து ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா இதுதான் 10%. ஓகேவா? அப்போ இதில் பாதி என்ன? 4. இது 5%. 5ல் பாதி என்ன? அதாவது 5% பாதி 2.5. இது 4ல் பாதி 2. இதுதான் அந்த 2.5%. அப்போ 2 அப்படிங்கிறதான் அழகா பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வச்சு கான்செப்ட் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ 1 × 2
2. இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்கள் 162. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டைரெக்டாக வட்டி அமௌண்ட் என்னவோ அதவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டைரெக்டாக வட்டி அமௌண்ட் என்னவோ அதவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டிங்கன்னா இனி எல்லா இதுக்குமே அந்த 2 வருஷம் இந்த மாதிரி கான்செப்டில் எத்தனை சம் கொடுக்குறாங்களோ எல்லாமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் எப்படிங்க சார் ஃபாஸ்ட்டாக எக்ஸாம்களில் டைம் சேவ் பண்ணி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பார்த்த பின்னாடி நான் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கவனிக்க சொன்னனோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா கவனித்த பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் நோட் பண்ணுவீங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகே, 3200. இந்த 3200ல் அவங்க கொடுத்துருக்க 2.5% என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. 2.5% என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த 80 அப்படிங்கிறதா அந்த 2.5%ங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது இந்த 80ங்கிற வேல்யூவை அவங்க கொடுத்துருக்க அந்த ஆண்டு 2 ஆண்டுன்னு சொன்னாங்கல்ல, 2ஓட மல்டிபிள் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு 160. அப்போ வட்டிங்கிறது கண்டிப்பாக 160க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னொரு ஒரு 2வது வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிற கான்செப்ட் அந்த 2 × 1 அந்த நம்பர் சொன்னேன்ல, ஸோ அந்த நம்பரில் உங்களுக்கு மீதி ஒரு அமௌண்ட்டுங்கிற கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன வரும், 160க்கு மேலே தான் வரும். அப்போ அதிலருந்தே உங்களால் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் உங்களால் கேன்சல் பண்ண முடியும். ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத பார்த்த செகண்டில் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக பேசிக் லேர்ன் பண்ண பின்னாடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் எது ஆன்சர் வரும் அப்படிங்கிறத 99% உங்களால் ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும், கெஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எக்ஸாக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ புரிஞ்சா? ஸோ 2 வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ட்ரிக்கு எல்லா சம்ஸ்க்குமே மேட்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 8லேயே பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் அசல் ரூபாய் 1000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை மற்றும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன், ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கவனிக்க போகிறோம், கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் என்ன 1000 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 10% வட்டி வீதமா 10% நோட் பண்ணிக்கிறேன். எத்தனை வருஷம், 3 வருஷம். ஸோ 3 அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 வருஷம் சொன்னால் என்ன நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன், 3 3 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக வட்டி அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கேட்டிருக்கிறது 2மே கேட்டிருக்காங்க. என்ன 2மே கேட்டிருக்காங்க, கிடைக்கக்கூடிய தொகையும், அதாவது மொத்த அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. நான் இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எதோட ஆட் பண்ண போகிறேன், 1000தோட ஆட் பண்ணால் மொத்த தொகை கிடச்சிரும். ஓகேவா? கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடலாம். இப்போது இங்கே நம்ம எந்த நம்பர் போடணும், 1000ல் 10% என்ன, 1000ல் 10% 100. ஓகே, இப்போ 100 × 3 300. இப்போ இதிலேருந்தே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக 300க்கு மேலே தான் ஆப்ஷனில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் இதில் இங்கே 442ன்னு இருக்குது, இந்த அளவுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம கெஸ் பண்ணிடலாமா? இப்போ இதில் 10% பார்த்தோம். அடுத்தது என்ன, இந்த 100ல் தான் 10% என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 100ல் 10% என்ன, ஒரே ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள், 10. அப்போ 10 × 3 30. அப்போ 330ன்னு வந்துருச்சா? அப்போ கண்டிப்பாக 313ங்கிறது வட்டி. ஏன்னா ஆப்ஷனில் 2வது கொடுக்குறது தானே வட்டி. 331 மொதல் ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே வர வாய்ப்பு கிடையாது. 313 குறைஞ்சிருச்சா? அப்போ இதுவும் இல்லை, இங்கேயும் 313, இதுவும் இல்லை. ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு சம்மந்தமே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போது அடுத்தது இந்த 10ல் 10%, 10ல் 10% என்ன, ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 1 1 × 1 என்ன, 1. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 331. இதுதான் கூட்டு வட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எளிமையாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நம்மளோட மேக்ஸ் சப்ஜெக்ட்லேயே, மேக்ஸ் ப்ராப்ளத்துலேயே இருக்கிறதுலே பெரிய பெரிய நம்பராக வரக்கூடியது இந்த கூட்டு வட்டி கான்செப்ட் தான். இதில் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய நம்பரில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கணும். நம்ம ஈஸியான நம்பரே வச்சுட்டு நமக்கு அதிலே நின்றக்கூடாது. அப்போ கஷ்டமான கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் வந்தது அப்படின்னாவே உடனே எக்ஸாம் எல்லாம் பதட்டப்பட்டுரும். அதே பெரிய நம்பரே டைம் போயிருமே, நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். ஸோ சரி,
நீங்கள் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான சம்ஸும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும் மேக்ஸ் அப்படிங்கிறது. சரி, ஸோ அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? வட்டி மட்டும் 331. அப்போது மொத்த தொகை என்ன வரும்? இந்த 1000தோட அசல் அமௌண்ட் 1000தோட இந்த 331 ஆட் பண்ணால் 1331. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் சொல்கிற ஒவ்வொரு மெத்தடுமே நீங்கள் எத்தனை சம்ஸ் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 3 ஆண்டுகளுக்குரியதை நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பர்சன்டேஜ் என்ன வேணால் மாறும். 12% கொடுப்பாங்க, 18%, 14%, 25%, இந்த மாதிரி எப்படினாலும் கொடுப்பாங்க. அதே போல் அமௌண்ட்டு எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி இருக்காது. ஒரு 5625, 5400, இந்த மாதிரி சம்திங்கில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். இதுதான் அடுத்த லெவல். நம்ம பேசிக்கில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தடுத்த லெவல் என்ன, அந்த டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் 8th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்க கொஸ்டின் தான். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 20,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 4 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? அசல் அமௌண்ட் நோட் பண்ண போகிறோம் 20,000. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4 வருஷம். 4 வருஷம்னா என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? 4, 6, 4, 1. ஓகேவா? ஸோ இதுக்கான கூட்டு வட்டியை டைரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 20,000ல் 10% என்ன? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 2000. அந்த 2000ங்கிறது தான் 10%. இப்போ 2000 × 4 8000 ரூபா. ஓகேங்களா? ஸோ 8000. அடுத்து இந்த 2000ல் 10% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்த நம்பருக்கு 2000ல் 10% என்ன? 200. அப்போ 200 × 6 120. அப்போது இங்கே 1200 அப்படிங்கிற கிடைக்குமா? ஓகேவா? 2 × 6 12. அப்போ 120. அடுத்து இந்த 200ல் தான் நம்ம 10% கண்டுபிடிக்கணும். 200ல் 10% என்ன? 20. இப்போ 20 × 4 80. ஓகேவா? அடுத்து இந்த 20ல் தான் நம்ம 10% கண்டுபிடிக்கணும். 20ல் 10% என்ன? 2. அப்போ 2 × 1 2. இது எல்லாத்தையும் கூட்டினா வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? என்ன வரும்? 2, 8, 2, 9. ஓகேவா? அப்போ 9282 தான் இதற்கான ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா 4 வருஷம் கேட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் R = 4%, N = 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது அரையாண்டு கான்செப்ட். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி கலப்பு பின்னத்துக்குரிய ஒரு கொஸ்டினை நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த கொஸ்டின் நான் வரேன். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா இது அதுக்கு அடுத்து உள்ள கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இதில் ஆக்சுவலாக ஸ்கூல் புக்லேயே மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் அது என்ன மிஸ்டேக்குங்கிற பார்த்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடுங்க. அசல் ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் R = 8%, N = 2, 3/4 ஆண்டுகள். இது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறது தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே இது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது இது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதா, இதுதான் கரெக்டானது. இந்த காலாண்டுக்கு அப்படிங்கிற வார்த்தை தவறானது. ஓகே, ஸோ யாராவது தமிழ் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் இருக்கும். அதான் நீங்கள் பயிற்சி 4.14 மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, சரி பண்ணிக்கோங்க. நம்மளோட கடல் கணித புக்லேயுமே பார்த்தோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வேர்டை சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே கலப்பு பின்னம் இருக்குது. அந்த N = 2, 3/4 ஆண்டுகள். இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது. நம்ம ஆல்ரெடி 2 வருஷத்துக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துருக்கோம், 3 வருஷத்துக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துருக்கோம். அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷம், இது முழு வருஷம் தானே, இந்த 2 வருஷத்துக்கான கான்செப்ட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும்? அவங்க கொடுத்துருக்க அதே 8% ஆண்டுக்கு ஒரு முறை தானே. அப்போ பார்த்தோம் அப்படின்னா
இந்த 2 வருஷத்துக்கானது 8%. அசல் அமௌண்ட் என்ன 10,000 ரூபா. ஓகே, அசல் அமௌண்ட் 10,000, 8%. நம்ம 2 வருஷத்துக்குங்கிறதா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ 2 வருஷத்துக்கான நம்பர் என்ன 2 1. இப்போ என்ன பண்ண போகிறோம் 10,000ல் 8% கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 10% அப்படின்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது 1% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். அது எப்படி சார் நீங்கள் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 100%ல் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவோம், இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா 1% தானே, அதை தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா இதுதான் என்னது 1%. நம்மளுக்கு என்ன தேவை 8% தேவையா? அப்போ 100 × 8 800ங்கிறதா அந்த 8%. எதில் 10,000ல் 8% என்ன கேட்டால் 800. ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 800 × 2 1600. ஓகேவா? அடுத்து இந்த 800ல் தான் நம்ம என்ன பண்ணணும் 8% கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான தானே. இந்த 8ஐயும் இந்த 8ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 8 64. ஓகேவா? 64 தான் 800ல் 8%. ஓகேவா? பர்சன்டேஜை நீங்கள் அழகாக நான் சொல்லிக் கொடுக்க மெத்தடில் நீங்கள் வேறு நம்பர்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் அந்த பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது 64 × 1 64 தான். இப்போது 2 வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது 2 வருஷத்துக்கான வட்டி இங்கே 4 இங்கே 6 6 1 1664. இது 2 வருஷத்துக்கான வட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மீதி இருக்க 3 1/4 ஆண்டுக்கான வட்டி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை தனியாக நோட் பண்ணுங்கள் 1664. இப்போது இந்த 3/4க்கான பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேறு ஒன்றுமே கிடையாது. 3/4ஓட இந்த அவங்க கொடுத்துருக்க அந்த 8% மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணுங்கள். 1 4 4 2 4 8. அப்போ 2 × 3 6% என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேவா? 6% என்னன்னு கண்டுபிடிச்சாவே போதும். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு அசல் அமௌண்ட்டு மாறும். எவ்வளோ அசல் அமௌண்ட்டு மாறும்? ஏற்கனவே இருந்த 10,000 அசல் அமௌண்ட் என்ன 10,000 ரூபா ஆல்ரெடி இருந்தது. 10,000 ரூபா இருந்தது. இப்போ இந்த வட்டிங்கிறது இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் 1664. இதுதான் ரெண்டாவது அந்த 3/4 காலத்துக்கான அசல் அமௌண்ட் எவ்வளோ வரும் 11,664. இதில் நீங்கள் 6% கண்டுபிடிச்சாவே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஏன்னா நம்பர்ஸ்லாம் நீ போக போக முழு நம்பர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போது 11,664 இதில் 6% என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1% நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 6ன்னு பண்ணிங்கன்னா 6% கிடச்சிரும். 1% என்னென்னா ஜஸ்ட்டு புள்ளி வைக்கிறது தான். என்ன ஒரு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுருங்க. இதுதான் 1%. என்ன 116.64ங்கிறது தான் 1%. அப்போது ஒரு நம்பரில் இருந்து 1% என்ன 10% என்ன இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 30%னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. அதே போல் 1%லேருந்து 5% கேட்டாவோ இல்லை 4% கேட்டாவோ 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ இங்கே 6% கேட்டிருக்காங்க. இன்ட்டு 6ங்கிறதானே. இப்போ பாருங்கள் 0.2 டிஜிட்லேயே உங்களால், அதுவும் 0.1 டிஜிட்லேயே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். என்ன அப்படின்னா 6 4 24 6ஆல் தானே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 4 24 எந்த பர்டிகுலர் நம்பரில் லாஸ்ட்டு டிஜிட் 4ன்னு இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் கவனிங்க. ஆப்ஷன் ஏல 3ன்னு இருக்குது, ஆப்ஷன் பியில் 1ன்னு இருக்குது, ஆப்ஷன் சியில் 1ன்னு இருக்குது, ஆப்ஷன் டியில் மட்டும்தான் லாஸ்ட் டிஜிட் 4ன்னு இருக்குது. இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள் செக் பண்ணிடுவோம். 6 4 24க்கு 4 பேலன்ஸ் 2, 6 6 36 36 2 38க்கு 8 பேலன்ஸ் 3. ஓகேங்களா? அடுத்து 6 6 36 3 39. ஓகேவா? 39க்கு 9 பேலன்ஸ் 3. அடுத்து 1 6 6 + 3 9. அடுத்தது 1 6 6. ஓகேவா? ஸோ அப்போது இதில் என்ன பண்ணணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அப்போயும் நம்ம இங்கே என்ன பண்ணணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வைக்கணும். 699.84ங்கிறது தான் அந்த 3/4 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. இப்போ அவங்க வட்டி மட்டும் என்னங்கிறத கேட்டிருந்தாங்களா? அப்போது 1664ங்கிறது 2 வருஷத்துக்கு உடான வட்டி. இப்போ 3/4 அப்படிங்கிற போது இந்த எவ்வளோ அமௌண்ட்டு
99.84. இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 0.84 கடைசியில் அப்படியே தான் இருக்கும். அதை வச்சு தான் நான் இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ மீதி ஆட் பண்ணுங்கள். 4 + 9 13க்கு 3 பேலன்ஸ் 1. இங்கே 16ன்னு வரும். அடுத்து 16க்கு 6 பேலன்ஸ் 1. அப்போ இங்கே 13ன்னு வரும். இந்த 1 இங்கே. அப்போது 2 3 6 3.84. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கலப்பினத்தில் வந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே சேம் மாடல் தான். இங்கே ஆண்டு அப்படிங்கிறது கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க. ஆண்டு கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் நம்ம பார்க்கணும்? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. கூட்டு வட்டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் அழகாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண ட்ரிக்கவே இங்கேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 5000 ரூபா அசல் அமௌண்ட்டுங்கிறது இங்கே நோட் பண்ணுவோமா? அடுத்தது வட்டி வீதங்கிறது இங்கே நோட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் காலம் கலப்பினத்தில் இருக்குது. என்ன? 1/2. இதை நீங்கள் ஒரு பின்னோவை மாற்றுங்க. அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நீங்கள் மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம்? 1/2 மேலே இருக்கிறதோட நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 2 + 1 3/2ங்கிறது தான் காலம். ஓகேவா? இப்போ தான் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற வேர்டை கவனிக்கிறோம். ஓகேவா? அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஃபார்முலாவே தெளிவாக சொல்லியிருப்பேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல், அரையாண்டு அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் அரையாண்டுக்குரியது. ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து காலாண்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 1/2 2 4. அப்போ 2%. அரையாண்டுக்கு இது ஆண்டுக்கு ஒரு முறை 4%னா அரையாண்டுக்கு 2% தான். ஓகேவா? அதே போல் இந்த 2மே கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 3 அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ 3 வருஷம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 3 1. இதே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். புரிஞ்சா? இப்போ நம்ம இந்த 5000ல் எத்தனை % தான் கண்டுபிடிக்கணும்? 2% கண்டுபிடிச்சாவே போதும். 5000ல் 2% என்ன? 2 0வை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 1%. 1% என்ன? 50. அப்போ 2% என்ன? 50 × 2 100. ஓகேவா? 100 அப்படிங்கிறது தான் அந்த 2%. 100 × 3 300. நெக்ஸ்ட்டு இந்த 100ல் எத்தனை % தான் கண்டுபிடிக்கணும்? எப்படி நம்ம இந்த 5000ல் 2% கண்டுபிடிச்சோமோ அதே போல் இந்த 100ல் 2%. 100ல் 2% என்ன? 2 தான் அந்த வேல்யூ. அப்போ 3 × 2 6. ஓகேவா? 306 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் இதற்கான ஆன்சர். கூட்டு வட்டி அப்படிங்கிறத அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போது 2ல் என்ன பண்ணணும்? 2% கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானதான். என்ன பண்ணணும்? இப்போ 2ன்னு போட்டிருக்கீங்க, நம்ம 1% கண்டுபிடிக்கணும். 1%னா 2 டிஜிட் முன்னாடி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இன்னொரு டிஜிட் இல்லை, அதனால் 0 சேர்த்துட்டு இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோம். என்ன வரும்? 0.02ங்கிறதுன இது என்ன %? 1%. இதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2% கிடச்சிருமா? 0.02 × 2 0.04. இதுதான் அந்த 2%. 0.04 × 1 அதே வேல்யூ தானே? 0.04. இப்போ ஆட் பண்ணுங்க. 04ன்னு இருக்கும், இங்கே 6ன்னு இருக்கும், 306ன்னு இருக்கும். அப்போ இதுதான் கூட்டு வட்டி. அப்போது உங்களுக்கு அரையாண்டு அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னாலும் உங்களால் அழகாக இதற்கான ஆன்சர் சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணியே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் மெத்தட் தான். 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன? கூட்டு வட்டியை தான் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்? அரையாண்டுக்கு ஒரு முறை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். எப்போ என்ன பண்ணுவோம்? நான் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? 8000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, காலம் பார்த்தோம்னா ஓராண்டுக்கு அப்படின்னு சொன்னாங்களா, இப்போ 1ங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க,
காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்? இங்கே 5% தான் வரும். அடுத்தது இங்கே 1 × 2 2. அப்போ காலம் வந்துட்டு 2. 2ன்னு இருந்துச்சுன்னா என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? 2 1. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான். வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னது ஃபார்முலா அப்படிங்கிறது மொத்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக கூட்டு வட்டியே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோம்? அந்த அசல் அமௌண்ட்டு 16,000ங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிடுறோம். சதவீதம் என்ன? 20%. மாதம் எத்தனை? 9 மாதமா? இப்போ 9 மாதத்தை நம்ம ஃபஸ்ட்டு வருஷமாக எழுதிக்குவோம். என்ன பண்ணுவோம்? 9/12. இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 3/4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 1 நாள் 4, 5 நாங்க 20. அப்போ 5% தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். வருஷம் என்ன? இந்த நாள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 3ங்கிறதா இருக்கும். 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 3 1 இந்த நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 16,000ல் 5% என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். 16,000ல் 5% என்ன? ரொம்ப சிம்பிளானதானே. ஒரே ஒரு 0 கேன்சல் பண்ணால் இது 10% சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதில் பாதி, அதாவது 1600ல் பாதி என்ன? 800. 1600ல் பாதி 800. இதுதான் அந்த 5%. ஓகே, 5%ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 800 × 3 என்ன? 3/24. ஸோ 2400ங்கிறதா. அடுத்து இந்த 800ல் தான் நம்ம பண்ணணும் 5% கண்டுபிடிக்கணும். 5% என்ன? ஒரு 0 கேன்சல் பண்ணால் 80. 80ங்கிறது 10%. அப்போ அதில் பாதி 40ங்கிறதா 5%. 4 12, 120ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 40ல் 5%. 40ல் 5% என்ன? 40ல் அந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டா எவ்வளவு? 4ங்கிறதா 10%. அதில் பாதி 2. ஓகே, அப்போ 1 × 2 என்ன? 2. இதை கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கூட்டு வட்டி கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் 2522ங்கிறது தான் இதற்கான கூட்டு வட்டிங்கிறத நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஒரு சில நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க. ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டிஎன்பிசியும் இதே மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னா, இவங்க கேட்டிருக்கிறது அதாவது அசல் அமௌண்ட்டு 16,000, இவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி தான். அப்போ கூட்டு வட்டி அப்படிங்கிற போது இவ்வளவு, அதாவது 16,000 அசல் அமௌண்ட்டை விட தாண்டி போகாது. அது முக்கியமாக 9 மாதம்தான். அப்போ இந்த 18,000, 17,000, 16,800 இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அழகாக சூஸ் பண்ணிடலாம். வேல்யூ எக்ஸாக்டாக கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ காலாண்டுக்கும் சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நல்லா தெளிவாக முடியும். ஒர்க் அவுட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.